உக்ரைனோட 2 MiG-29 வகை விமானங்களை கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யா வேட்டையாடி இருக்கிறதா இப்போ ஒரு தகவலானது ஆன்லைன் முழுக்க ரொம்ப வேகமாக வெளியாகியிருக்கு. சரி, இந்த தாக்குதலானது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, பெல்கராட் ரீஜியன் மேலே ஒரு தாக்குதலை உக்ரைன் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணப்போ இந்த ஷூட் டவுனை Su-35 பயன்படுத்தி ரஷ்யா பண்ணியிருக்கிறதாவும் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்துது. இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த சம்பவத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடந்த ஜூன் 2ஆம் தேதி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனது இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டரில் நடந்துச்சு. அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், S-300 யூஸ் பண்ணி இந்த MiG-29 ரஷ்யா ஷூட் டவுன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. திரும்பவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு தாக்குதலை ஃப்ரெஞ்ச் மேட் வெப்பன்ஸை பயன்படுத்தி இந்த உக்ரைன் பெல்கராட் ரீஜியனில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணப்போ தான் ரஷ்யாவோட பக்கத்தில் பேட்ரோலில் இருந்த Su-35 விமானங்கள் இந்த 2 MiG-29 சுட்டு வீழ்த்திருக்கு. இந்த ஷூட் டவுன் நடந்ததை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த MiG-29 பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த MiG-29 பொறுத்த வரைக்கும் சோவியத் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். இதனால் பல்வேறு மிஷன்கள் எஸ்கார்ட் பண்ணுறதுல முதற்கொண்டு ஒரு கிரவுண்ட் அட்டாக் பண்ணுறது, ஏர் டு ஏர் காம்பேட்னு சொல்லிட்டு எல்லா வகையான பணிகளுக்கும் இந்த விமானங்களை அதிகமாக ஈடுபடுத்த முடியும். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தோராயமாக 40க்கும் அதிகமான விமானங்களானது இந்த உக்ரைன் கிட்ட இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் 2023 டிசம்பர் 11 இந்த கணக்கீட்டின்படி உக்ரைன் கிட்ட எந்த அளவுக்கு விமானம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 24 விமானங்கள் மட்டும்தான் அஃபிஷியலாக உக்ரைனோட இந்த MiG-29 ஃபோர்ஸஸில் இருக்குது. அந்த அளவுக்கு விமானங்களை இந்த உக்ரைன் ரஷ்ய படைகள் கிட்ட இழந்திருக்காங்க. இப்போ கடைசியாக அந்த ஜூன் 2ஆம் தேதி நடந்த ஷூட் டவுனுக்கு அப்புறமா இதையும் சேர்த்தனா இதில் 3லேருந்து 4 விமானங்கள் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எண்ணிக்கைகளானது இன்னமும் டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்கை உக்ரைன் எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க? ஏன்னா ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூவ்மெண்ட்ன்றது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட் லைன் ஒட்டி கார்கிவ் அஃபென்சிவ் அதிகமாக நடக்கிறதுனால பெல்கராட் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா உக்ரைனுக்கு ஒரு ஈஸி டார்கெட்னா பெல்கராட் தான். மற்ற இடங்களை தாக்குறத விட பெல்கராட் பகுதியை தாக்குறது உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு எளிமையான காரியமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் இந்த பெல்கராட் ரீஜனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ரோலிங்க எப்பவும் இல்லாத அளவுக்கு முன்னையும் பேட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதிகமான ஷிஃப்ட்ல அதிகமான ரோட்டின்ல இந்த பேட்ரோலையும் இந்த பார்டரை ஒட்டி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ரஷ்யாவுக்கு நிறைய அனுகூலங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி உக்ரைன் எப்படி இந்த அட்டாக்கை பிளான் பண்றாங்கன்னா, பொதுவாக ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அந்த ரேடார்கள் கிட்ட இருந்து சிக்காம போகணும். அப்படி இல்லையா ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ல யூஸ் பண்ணிருக்க அந்த ரேடார்ஸ் கிட்ட இருந்து சிக்காம போனா ரொம்பவே லோ ஆல்டிடியூட்ல இந்த உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் பறந்தாகணும். அப்படி இல்லையா ரொம்பவே ஹை ஆல்டிடியூட்ல பறந்தாகணும். இப்படி ஹை ஆல்டிடியூட்ல பறக்கிறப்போ அந்த இடத்துல உக்ரைனுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஒரு பெரிய பயம் MiG-31. இந்த MiG-31ஆல ஏற்கனவே எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. MiG-31 பார்த்தாலே எப்படி அவங்களோட மிஷனை கூட அபார்ட் பண்ணிட்டு உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் திரும்ப போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கதைகளுமே நமக்கு தெரியும். ஸோ அந்த பாசிபிள்ல போயிட்டு அடிக்கிறதுன்றது இல்ல அந்த விஷயத்தை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முடியாத ஒரு காரியம். இவங்களுக்கு இருக்க ஒரே வழி ரொம்பவும் லோ ஆல்டிடியூட்ல பறந்து இந்த ரஷ்யாவோட ரேடார்ஸ் கண்லையோ இல்லைனா இந்த ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் கண்கள்ல இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் உக்ரைனுக்கு இருக்க ஒரே வழி. இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உக்ரைனும் பயன்படுத்த நினைச்சிருக்காங்க. இதுல இவங்க யூஸ் பண்ணது செலக்ட் பண்ண பாம்பு எதுன்னு பார்த்தோன்னா பிரெஞ்ச் மேட் AASM-250 சீரியஸ் பாம்ஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் அதிகமான இழப்புகளை, அதாவது ஏர் டு கிரவுண்ட் கேட்டகரியில அதிகமான சேதாரங்களை ஏற்படுத்துறதுக்காகவே பிரான்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆயுத வகையை சார்ந்தது. இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்னா, உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் பார்டரை கிராஸ் பண்ணி போய் அடிக்கணும், இல்ல பார்டருக்கு ரொம்ப பக்கத்தில் வரணும்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதோட ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 120 கிலோமீட்டர் அதிகபட்ச ரேஞ்சுன்றது. ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தே இவங்க இந்த பாம்ஸை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா GPS ஓட உதவியோட இந்த பாம்ஸ் ஆனது அதுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த இலக்கை நோக்கி போயிட்டு தாக்குதல் நடத்தும். அதுவும் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இது ஒரு மெனுவர் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மிசைலை பொறுத்தவரைக்கும் எப்படி நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் அதோட டார்கெட்டை போயிட்டு ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மெனுவர் பண்ணுமோ, அதே மாதிரி இந்த மிசைலும் ரொம்பவே ஒரு லோ ஆல்டிடியூட்ல பறந்து அதோட டார்கெட்டு கிட்ட போறப்போ திடீர்னு ஒரு ஸ்பைக்கை இன்க்ரீஸ் பண்ணி திடீர்னு அசெண்ட் ஆகி மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல அதோட டார்கெட் மேலே விழுந்து வெடிக்கும்னு சொல்லிட்டு இந்த மிசைல் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையான பாம்ஸை ரிலீஸ் பண்றதுன்றது உக்ரைனுக்கு கொஞ்சம் ஃபேவரான ஒரு விஷயம். ஏன்னா ரஷ்யாவோட பார்டர் கிட்ட போறப்ப தான் உக்ரைனுக்கு அதிக சிக்கல்கள் அதிகமாகும். ஸோ உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள இருந்தே உக்ரைன் சைட்ல இருந்தே இந்த பாம்ஸை ரிலீஸ் பண்ண முடியும்ன்றப்போ உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸோட அந்த பைலட்ஸ்க்கு இது அந்த மாரல் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம்
அதிகமாகும். ஓகே, நம்மளால இந்த மிஷனை முடிச்சிட முடியும், நம்மளால எதிரிகளுக்கு இழப்புகளையும் ஏற்படுத்த முடிஞ்சிடும் சொல்லிட்டு இவங்க அதே பிளான்ல தான் இந்த பாம்ஸை டிராப் பண்றதுக்காக ரொம்பவே லோ ஆல்டிடியூட்ல இந்த டார்கெட்டை நோக்கி போயிருக்காங்க. டார்கெட்டை நோக்கி போனதுக்கு அப்புறமா இந்த லோ ஆல்டிடியூட்ல வச்சு இவங்களால இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து லான்ச் பண்றப்ப தான் அந்த மிசைலோட டார்கெட் டெஸ்ட்ரக்ஷன் ரேட்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ திடீர்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அசெண்ட் எடுக்கிறாங்க. இவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆனது ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட்க்கு போயிட்டு இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணிடுது. ஆனால் இந்த மிசைலை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா லோ ஆல்டிடியூட்ல இருந்து மீடியம் ஹைட்டுக்கு வரப்போவே இவங்களோட அந்த விமானம்ன்றது ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார்ஸ்ல சிக்கிடும். அப்படி இல்லையா அங்க சர்வேலன்ஸ்ல சுத்திட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட அந்த ஒரு ரேடார்ல சிக்கிடும். அப்படியும் இல்லையா ரஷ்யாவோட ஏவேக்ஸ் விமானங்கள்ன்றது 24 ஹவர்ஸும் இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல பறந்துகிட்டே இருக்கு, பேட்ரோலிங்ல ஈடுபட்டுட்டே இருக்கு. அப்படி பறந்துட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு ஏவேக்ஸ் விமானங்களோட ரேடார்லயும் இந்த விமானமானது சிக்கிடும். இதையும் கெஸ் பண்ண உக்ரைன், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி நம்ம போறோம்னா நம்ம விமானத்துக்கான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு உடனடியா அந்த பாம்ஸை டிராப் பண்ணிட்டு திடீர்னு ஒரு யூ டர்ன் எடுத்து உக்ரைனோட டெரிட்டரி நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல உக்ரைன் என்ன கெஸ் பண்ணாங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வரதுக்குள்ள நம்ம அவுட் ரன் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே டிஸ்டன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு, 60-70 கிலோமீட்டர் நம்ம உள்ளதான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு உக்ரைன் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கான்சென்ட்ரேட் பண்றப்போ அந்த இடத்துல உக்ரைனுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா 2 Su-35 ஃபைட்டர்ஸ் இந்த இடத்துல ஆக்ஷனுக்கு இறங்கியிருக்கு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத உக்ரைனியன் ஃபைட்டர் பைலட்ஸ் இந்த Su-35யோட திடீர் அரைவலுக்கு அப்புறமா எப்படியாச்சும் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும், எப்படியாச்சும் நம்மளோட விமானங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா இந்த MiG-29 கிட்ட கம்பேர் பண்றப்போ இப்போ ரஷ்யா கிட்ட இருக்க இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் அதுவும் அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்ன்றது ரொம்பவே ஃபார் சுப்பீரியர். அது மட்டும் இல்லாமல் MiG-29 கூட கம்பேர் பண்றப்போ ரொம்பவும் அதிநவீன விமானங்கள். இந்த விமானங்களோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்க முடியாம அந்த Su-35 ஃபயர் பண்ண R-37 வகை ஏர் டு ஏர் மிசைலுக்கு இந்த 2 விமானங்களுமே இரையாகுது. இதுல ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட பைலட் சேஃபா எஜெக்ட் ஆகிட்டாருன்னு இன்னொருத்தரோட நிலைமை என்னாச்சுன்றது இன்னமும் தெரிய வரல. இந்த ஷூட் டவுன்ல Su-35க்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. எப்படியாச்சும் தப்பிக்கணும், எப்படியாச்சும் இந்த Su-35 அவுட் ரன் பண்ணி போகணும்னு நினைச்ச அந்த 2 MiG-29மே இந்த Su-35 கிட்ட இரையாகிடுச்சு. இது ரொம்பவே ஒரு முக்கியமான தருணம். ஏன்னு பார்த்தோம்னா இந்த F-16 அரைவலுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இவங்க உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ்க்கு இழப்புகள் ஏற்படாம பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமான அட்வான்டேஜ்ன்றது இந்த F-16 வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். F-16 எஸ்கார்ட் பண்றது இல்ல F-16 கூடவே போயிட்டு இன்னும் நிறைய மிஷன்ஸ்ல ஈடுபடுறதுன்னு சொல்லிட்டு உக்ரைனோட பைலட்ஸ்க்கும் உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கும் ஒரு பெரிய அசைன்மெண்ட்ன்றது காத்துட்டு இருக்கு. ஆனா இவங்க இதே மாதிரி விமானங்களை இழந்துட்டு இருந்தாங்கன்னா அது F-16 அரைவலுக்கு அப்புறமா இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த இடத்துல MiG-29க்கு பதில் F-16 இருந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல உக்ரைனுக்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும். அவங்க இந்த மாதிரி லோ ஆல்டிடியூட்ல பறக்கணும் இல்ல இவ்வளவு கிட்ட போயிட்டு அந்த பாம்பை டிராப் பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா F-16 வரப்பவே அது கூடவே ஒரு பேக்கேஜா சேர்த்து அதுக்கான வெப்பன்ஸ், ஏர் டு கிரவுண்ட் வெப்பன்ஸ், ஏர் டு ஏர் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கிறதுக்கு அமெரிக்காவும் அந்த விமானங்களை கொடுக்கிற நாடுகள் எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த F-16 இந்த GBU சீரியஸ்ல இருக்க அந்த கிளைட் பாம் சீரியஸ்ல இருக்க 12, 18 இது எல்லாமே ரஷ்யன் போர்ஷன்ஸ்க்கு ரொம்பவே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அந்த அளவுக்கு மோசமான வெப்பன் சிஸ்டமா இருக்கு. எப்படியாச்சும் F-16 வர வரைக்கும் இந்த விமானங்கள் இழப்புகளை ஏற்படுத்துறத உக்ரைன் தவிர்த்தா மட்டும்தான் அடுத்த கட்ட அஃபென்சிவ்ல இந்த F-16 வச்சு ஏதாச்சும் அவங்களால பண்ண முடியும். இல்ல அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசா ட்ரை பண்ணி இல்ல ரஷ்யாவோட பொசிஷன்ஸை டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா F-16 வரதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற எண்ணிக்கையில இன்னமும் நிறைய எண்ணிக்கைகள் குறைய வாய்ப்பு இருக்கு இந்த உக்ரைனோட விமானப்படைக்கு. ஏன்னா உக்ரைனோட விமானப்படைன்றது ரஷ்யா கூட கம்பேர் பண்றப்போ இல்ல மற்ற நாடுகள் நேட்டோ நாடுகள் கூட கம்பேர் பண்றப்போ ரொம்ப ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங்ன்றது இந்த உக்ரைனோட பைலட்ஸ்க்கு இன்னும் F-16 கொடுத்த முடிக்கல. F-16 வந்தாலும் அதிகமா இவங்க ரிலை பண்றது, அதிகமா இவங்க நம்பி இருக்க போறது இந்த சோவியத் விமானங்களை மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த விமானங்களை உக்ரைன் இப்ப இழந்துட்டு இருக்கிறது உக்ரைனுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த விமானங்களை வேட்டையாடினதுனால ரஷ்யன் சோல்ஜர்ஸோட அந்த மாரல் சப்போர்ட்ன்றதும் அந்த மாரல் பூஸ்ட்ன்றதும் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குறிப்பா 24 மணி நேரத்தில் 2 MiG-29 ஃபைட்டர் ஜெட்ஸை உக்ரைன் இழந்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜூன் 2ஆம் தேதி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ திரும்பவும் அதே பேட்டர்ன்ல அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த உக்ரைன் பண்ணியிருக்காங்க. இது உக்ரைனோட ப்ராப்பர் இல்லாத பிளானிங் காட்டுதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்குமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுப்பது உங்கள்